என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்க்காத பல நேரங்களில் என் தரிசனம் உனக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை தேடி நான் பலமுறை வந்துள்ளேன். ஆனால் குழப்பமான சஞ்சலமான மனதோடு நீ இருக்கும்போது என்னை உணர்வதில் உனக்கு சிரமம் ஏற்பட்டது. உண்மைதானே? ஆனால் இப்போது உன் மனதில் உள்ள புதிய நம்பிக்கையால் உன் மனதில் அமைதி உண்டாகும். அந்த அமைதியில் என்னை நீ நிச்சயம் உணர்வாய். நான் காட்டும் வழி உனக்கு தெளிவாக புலப்படும். இப்போது நீ சரியான வழியில் செல்ல ஆரம்பித்துள்ளாய். அதில் இன்னும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படப் போகிறாய். சந்தேகமின்றி தெளிவாக நீ செயல்பட்டு நினைத்ததை அடைவாய். நீ என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் ஒரு சில முக்கிய விஷயங்கள் மட்டும் தாமதித்து கொண்டு இருக்கின்றன. அவற்றையும் நீ பெரும் காலம் வெகு விரைவில் வந்து கொண்டு இருக்கிறது. நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் இவ்வளவு வருடம் நான் மௌனமாக இருந்ததற்கு காரணம், அவை தற்போது மீண்டும் உன்னிடமே மிகுந்த பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் விரைவில் வந்து சேர இருக்கிறது. அதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் இப்போது உனக்கு சாதகமான சூழல் உருவாகியுள்ளது. இனி நீ விரும்பியவுடன் உனக்கு விரைவில் நன்மை நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு நான் எப்போதும் உனக்கு ஆதரவாக இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வெகு விரைவில் வருகிறது என் தங்கமே. இனி எதற்காகவும் கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் இனி உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை காக்கும் கவசமாக எப்போதும் நான் இருப்பேன். நீ இழந்ததை விட அதிகம் பெறப்போகிறாய். தயாராக இரு. ஆரம்பம் என்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு. நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய்? வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள், மன வலிகள், அவமானங்கள், அசிங்கங்கள், இதையெல்லாம் இன்னும் சில நாட்களில் பொடி பொடியாக போகிறது. ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன? அதுவும் பல வருடங்களாக நானல்லவோ உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன். உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக, அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும்போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும். இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன்? இதற்கு இடையில் என்ன விக்னங்கள், தடைகள், தடங்கல்கள், தடுமாற்றங்கள், பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடு தான் நடந்தன. பின் என்ன உனக்கு கலக்கம்? உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் சாய் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியது எல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும்? உன் கர்ம வினைகள் தீர்ந்துவிட்டன. நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் என் தங்கமே. உனக்கு நடக்கும் நன்மையெல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி ஏதுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும். அப்போது உன்னுடைய துயரங்கள், கவலைகள், கலக்கங்கள், அவமானங்கள், மனவலிகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். மகிழ்ச்சி, மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும். அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.